ஹாய் பசங்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரபா தந்தை ஏன் அப்படி சொன்னார்? இன்னொரு பிறவி இருக்குமானால் நீ எனக்கு தாயாக வர வேண்டும் என்று ஏன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு அவர் சொன்னதில். நாராயணன் மனைவி ராமலட்சுமிக்கும் நாராயணனுக்கும் கல்யாணம் ஆகி இந்த தம்பதிகளுக்கு கொஞ்ச நாள் கழிஞ்சு 3 குழந்தைகள் பிறந்தது. அதில் மூத்தவள் தான் பிரபா, நல்ல விவரம் தெரிஞ்சவள். ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை பொன்னம்மாள் என்று. மூணாவது நல்ல தம்பிக்கு விவரம் தெரியாது, சிறிய குழந்தை. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் ராமலட்சுமி உடம்பு சரியில்லாமல் இறந்து போனதும் அப்போ நாராயணன் மிகவும் சோகத்தில் இருந்தார். சோகத்தில் இருக்கவும் ஏன்பா அப்படி இருக்கீங்க என்று பிரபா கேட்கவும் அப்போ சொன்னார், இப்படி அம்மா இறந்த பிறகு என்ன செய்யணும்னு தெரியலம்மா, வீட்டை கவனிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வேலைக்கும் போகணும், நான் என்ன பண்ணுவதுன்னு தெரியலம்மா, அதனால எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படி என்று சொன்னார் நாராயணன். அப்போ பிரபா சொன்னான், அப்போ அம்மா இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்கப்பா, நீங்கள் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் தம்பி தங்கைகளே கவனிச்சுக்கிட்டதேன், சமையல் நான் பண்ணுதேன், வீட்டை நான் கவனிச்சுக்கிட்டேன்ப்பா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேன் அப்படி என்று பிரபா தந்தைக்கு தைரியம் கொடுத்தாள். சரியம்மா அப்படியே ஆகட்டும் என்று நாராயணன் வேலைக்கு போய் கொண்டு கொடுக்கவும் இவள் சமையல் பண்ணி தங்கச்சி தம்பியெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலையில் பார்த்துட்டு அப்படியே இருக்கவும் நேரத்தில் தான் ஜெயலட்சுமி இந்த மாதிரி வசி மருந்து வச்சு கூட்டு போயிட்டால். ஒரு நாள் கூட்டு போய் அந்த மாதிரி ஆகிட்டு, அதுக்கு பிறகு பொன்னம்மாள் பெரிய பிள்ளையாக ஆகிவிட்டால். பெரிய பிள்ளையானோடனே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த கொஞ்ச நாளில் அவள் கர்ப்பவதி ஆன உடனே அவளுக்கு வளைகாப்பு கழித்து வீட்டுக்கு கூட்டு வரவும் ஒரு நாள் தண்ணி எடுத்துக்கொண்டு வரும்போது நல்ல தம்பி நடையில் இருந்துட்டு காலை நீட்டி கொண்டு இருந்தான். இருக்கப்போ தம்பி காலை எடுத்துக்கப்பா, உள்ளே போனோம் அக்கா அப்படின்ட்டு சொன்னாள். அப்போ உனக்கு வேலை எல்லாம் தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு குறும்புத்தனமாக பேசிக்கொண்டு காலை எடுக்காமல் இருந்தார். அப்போ பொன்னம்மாள் நினைத்தால், சரி தம்பி தானே ஏதோ குறும்புத்தனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அதை காலை தாண்டி போயிடலாம் அப்படின்ட்டு காலை தாண்டவும் ஈவன் பக்கத்தில் காலை தாண்ட வரவும் அக்கா பாவம் என்று காலை எடுப்போம் என்று காலை எடுத்து கொண்டான். அதுவே வினையாகிவிட்டது. காலை தட்டி கீழே விழுந்து விட்டாள். குடத்தோட கீழே விழுந்தவள் வயிற்றோடு அடிபட்டதும் வயிற்றில் இருக்க குழந்தையும் இறந்து அவளும் இறந்து விட்டாள். அப்படியே ஆகிவிட்டது. அப்புறம் அப்படி அது ஆனது. அதுக்கப்புறம் இப்போது இவள் பிரபா கணவர் பிரபு இறந்து விட்டார். அதனால தான் இப்படி அதனால தான் அன்னையிலேருந்து இன்னைய வர அவள் தாய்க்கு தாயாக இருந்து தவப்பனை பார்த்துக்கிடுதா. அதனால தான் நாராயணன் அந்த மாதிரி சொன்னார், இன்னொரு பிறவி இருக்குமானால் நீயே எனக்கு தாயாக பிறக்க வேண்டும் என்று மகளை பார்த்து சொன்னாள். சொல்லவும் சரியப்பா அப்படி என்று நீங்கள் சொல்லும்படியே நான் கேட்டுக்கொள்கிறேன்ப்பா அப்படி என்றாள். அப்போது தான் சொன்னால், ராஜாவே கூப்பிட்டு, ராஜா நம்ம நிலைமை சரியில்லைப்பா, அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா இனி அப்பளம் போட்டு சம்பாதிச்சாதான் நம்ம எல்லோரும் சாப்பிட முடியும், உங்கள் சூழ்நிலைக்கு இப்போ வந்தாச்சு, அதனால் நீ படிக்க போக வேண்டாம், இனி படிப்பை நீ படிட்டு தங்கச்சி பாப்பாவை பார்த்துக்கப்பா, நான் அம்மா அப்பளம் போடுதேன், நீ அப்பளம் உருண்டை வாங்கிட்டு தா, காலையில் நான் போட்டு தரேன், சாயங்காலம் கொண்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வா, அதை வச்சு நம்ம பொங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படி என்று சொன்னாள் பிரபா ராஜாவிடம். ஆனால் வீட்டில் இருந்த மணிக்கே வேலையை பார்க்குதா இருந்தால் பிரபா ஒரு தலைப்பட்சமாகவே யோசித்து விட்டாள். ஏன்னா அவள் இருக்கும் சூழ்நிலைகள் அப்படி, கணவர் மேலே அதிக அன்பு கொண்டதனால் அவளால் எதையுமே சிந்திச்சு பார்க்க முடியவில்லை. அதனால் இப்படி நினைத்து விட்டாள். இன்னொரு பக்கமாக யோசிச்சுருக்கலாம். மறுபக்கமாக யோசித்து பார்த்தால், வீட்டில் இருக்கமே இன்றைக்கி அவள் வேலை பார்க்கறதுனால காலையில் அப்பளம் உருண்டை வாங்கி கொண்டு தந்துட்டு, நீ ஸ்கூலுக்கு போப்பா, நான் வீட்டில் தங்கச்சி பாப்பா பார்த்துட்டு அப்பளமும் போட்டுக்கிடுதேன், மாதிரி நீ வீட்டு வேலையை பார்த்துட்டு தங்கச்சி பார்த்துக்கோ, மாதிரி ராத்திரி கொண்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அவள் அவ்வளோத்துக்குள்ளே யோசிக்க வேண்டிய நிலைமையில் அவள் இல்லை. அவளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அப்படியே ஆகிவிட்டது. அதனால் ராஜா படிப்பு கெட்டு போனது. அப்படி பார்த்து கொண்டு அப்படியே ஒரு வருஷம் போய்கொண்டே இருந்தது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கழித்து பிரபுக்கு திதி கொடுத்தாங்க.
தேதி கொடுத்து மறுநாள் ஆகவும் மறுநாள் அதே மாதிரி அப்பளம் போட்டு மகன்கிட்ட ராஜாட்ட கொடுத்து விட்டாள். ராஜாட்ட கொடுத்து விடவும் அப்போ ராஜா வந்து அப்பளம் கொடுத்துருவு. அப்போன்னு சொல்லுவார், அம்மா நல்ல படமாக தேட்டரில் போட்டிருக்காம்மா, எனக்கு வந்து காசு தருவியம்மா போயிட்டு வந்த பிறகு நான் படம் பார்க்க போகிறேன் இன்றைக்கி அப்படி என்று சொன்னாள். சரிப்பா நீ போயிட்டு வா, நான் காசு தரேன் அப்படி என்று பிரபா சொன்னாள் ராஜாவிடம். ராஜா அப்பளத்தை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு ஆசையோடு படம் பார்க்க போகணும் என்று ஆசையோடு வீட்டுக்கு ஓடி ஓடி வந்தார். வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டில்.